ராயபுரம் 6,13,000. செஞ்சுரியில் மெட்ராஸ் ஹார்பர் வரதுக்கு முன்னாடி ராயபுரம் ரொம்ப முக்கியமான கடற்கரை பகுதியாக இருந்துச்சு. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வியாபாரத்துக்கும் நிர்வாகத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ராயபுரம் மூலமாக போக்கிக்கிட்டாங்க. ஃபோர்ட்டுக்கு வெளியில் ட்ரேடுக்கும் மக்கள் வாழ்றதுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு இடமா ராயபுரம் இருந்துச்சு. மெட்ராஸ் நகரம் 1639 ஆரம்பிக்கிறாங்க. அதில் மோஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் சிட்டிசன்ஸ் யாருன்னு நம்ம பார்க்குறோம், குடிமக்கள் யாருன்னு பார்க்குறோன்னா ஒரு போட்மேன் கம்யூனிட்டி, படகோட்டிகள், மீனவர்கள்னு சொல்லலாம். மாசூலிப்பட்டினத்துலேருந்து வந்து தான் வெள்ளக்காரன் மெட்ராஸ் ஆரம்பிக்கிறான். அவனோட கையோட கூட்டியாந்துடுறான் போட்மேனை. ஏன்னா மெட்ராஸுக்குள்ளே கப்பல்கள் வர முடியாது, பெரிய கப்பல்கள் கீழே தர தட்டிடும். அதனால் 2 கிலோமீட்டர் வெளியில் வச்சு போட்டில் கொண்டு வரணும். அவங்க கொண்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா அந்த போட்மேன் முக்கியத்துவம் பெறுறாங்க. அவங்க எல்லோரும் இப்போ செப்பாக் பேலஸ் இருக்க இடத்துல செப்பாக்கத்தில் இருக்காங்க. ஸோ ஏர்லியர் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் அதில் போட்மேனாக இருப்பாங்க ஏர்லி பெயிண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ என்ன ஆர்காட் நவாப் என்ன சொல்கிறாரு, அவர் பதவியெல்லாம் இழந்துடுறாரு, நாட்டை இழந்துடுறாரு. அவர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி மெட்ராஸ்க்கு நான் வரேங்கிறப்ப கோட்டைக்குள்ளே எனக்கு வீடு கொடுங்கன்னு சொன்ன உடனே இவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ செப்பாக்கத்தில் கொடுக்குறப்ப இந்த மீனவர்களை அவங்க ராயபுரத்துக்கு மாற்றுறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கணும் மீனவர்கள். ஸோ தெற்கில் இருந்த மீனவர்கள் வடக்கில் போகிறாங்க. அப்போ வடக்கில் ஒரு செவரு கட்டியாச்சு ஆல்ரெடி. அந்த செவர் தான் மெட்ராஸை சுற்றி கட்டுற செவர். 3 கேட் இருக்குது வடக்கில். 21 கேட்டு, புள்ளி கேட், கடல் கேட்டுன்னு 3 கேட் இருக்குது. ஸோ இந்த மீனவர்கள் அதுக்குள்ளே கிறிஸ்துவர்களாக மாறிடுறாங்க. ஒரு சர்ச் கட்டுறாங்க. செயின்ட் பீட்டர், கிறிஸ்டியானிட்டியில் முக்கியமான ஒரு செயின்ட்டோட தமிழ் பேர் ராயப்பா. அதுக்காக ராயப்பான்னு வச்சு ராயபுரம்னு ஆயிடுது. கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்க கோவில்களும் மசூதிகளும் ராயபுரத்தில் இருக்குது. அது ஒரு சேஃபாக இல்லாத இடங்கள். ரொம்ப பெருசாக சொத்து இருக்கவெல்லாம் ராயபுரத்தில் இருக்க மாட்டான். ஏன்னா எந்த எதிரி வந்தாலும் முதல்ல அதை தான் கொள்ளடிப்பான். நீங்கள் கொஞ்சம் நெஞ்ச சாமான் வச்சுருக்கோம், நீங்கள் கோட்டைக்குள்ளே ஓடியாந்துக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கவங்க தான் அங்கே இருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய இடங்கள் இருந்தது, பெரிய வீடுகள் இருந்தது. ஸோ பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை வந்துடுது. பெரியார் ஒரு ரொம்ப இளமையான மனைவியை கல்யாணம் பண்ணிக்கினார்னு இவங்க சொல்கிறாங்க. அவர் அது மட்டும் இல்லை, அவங்க அரசியல் வாரிசும் அவள் தான், மணியம்மை தான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ரொம்ப நாள் பெரியார் அவங்கள ஆதரிப்பார் நினச்ச அண்ணாதுரையும் மக்களும் ஒரு டென்ஷன் ஆயிடுறாங்க. தே வாண்ட் டு கம் அவுட். ஸோ வெளியில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஜார்ஜ் டவுனுக்குள்ளே பவளக்கார தெருவில் கட்சி ஆரம்பிக்கிறது பேர் வைக்கிறாங்க. பட் முதல் பொதுக்கூட்டம் வைக்கணும். ஜார்ஜ் டவுனுக்குள்ளே இடம் கிடையாது. ஸோ அவங்க கொண்டு போய் முதல்ல ராபின்சன் பூங்காங்கிற இடத்துல தான் டிஎம்கேங்கிற கட்சியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க 1950s early 50s. ஸோ அவ்வளோ ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஸோ அன்றைக்கி முதல் நாள் 17 பேர் பேச வேண்டியது மழை வர ஆரம்பிச்சிருது. மழையில் யாரும் அசையாமல் 5000-10,000 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் குறைச்சல போய் அண்ணாதுரை தான் ஜாஸ்தி நேரம் பேசுகிறாரு. ஸோ இந்த கட்சி அப்போ அன்றைக்கி அண்ணாதுரை டிஸ்கிரைப் பண்ணுறது நாங்கள்லாம் கண்ணீர் துளிகள், எங்கள் கண்ணீர் துளிகள் மாதிரி அந்த கட்சியை விட்டு வந்திருக்கோம், நாங்கள் அவரோட சண்டை போட்டு வரல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ராயபுரம் இன்டென்ஷனலி ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கும் ஃபிஷர்மென்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஊர். அதில் ரயில்வே எம்ப்ளாயீஸாக முக்கியமாக இருந்தவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் அப்புறமும் கூட ராயபுரம் ஸ்ட்ராங்கான கிறிஸ்டியன் கம்யூனிட்டியோட இருந்துச்சு. ஆனால் 1960ஸ்க்கு அப்புறம் பெரும்பான்மையான ஆங்கிலோ இண்டியன்ஸ் வெளிநாடுகளுக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. நம்ம பெரம்பூர் பார்த்துருக்கோம், மற்றெல்லாம் பார்த்துருக்கோம். அதோட ஆங்கிலோ இண்டியன் தான் ஏர்லியஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயபுரம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ரயில்வேயோட அசோசியேஷன் ஜாஸ்தி. மெட்ராஸ் ரயில்வே கம்பெனினால ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் 1856 கட்டப்பட்டுச்சு. இது வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான மூவ் மட்டும் இல்லை, பிரிட்டிஷர்ஸை கர்நாடிக் ரீஜன்ஸ்க்கு போக ஃபெசிலிட்டேட் பண்ண பொலிட்டிக்கலான மூவும் கூட. 50 வருஷத்துக்கு இந்த ஸ்டேஷன் தான் மெட்ராஸ் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. ஸோ ரயில்வே 1855-1856 ஒரு ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிடுறாங்க. மெட்ராஸோட முதல் ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் வேலை பார்க்குறவங்க சுற்றி வந்துடுறாங்க. அவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அரத்தூன் ரோடு, செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சை சுற்றி இருக்க ரோடு அங்கே ஃபார்ம் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷாக ஒரு 3-4 தலைமுறைகள் வாழ்ந்துடுறாங்க. ஸோ அந்த காலத்தில் பஞ்சங்கள் இருந்தது ரொம்ப காமன். சடனாக லட்சம் பேர் கோடி பேருக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடும். ஸோ பசியால் செத்து போகிறது, இந்த எலும்பு தோலுமாக ஃபோட்டோலாம் பார்க்குறோம்ல, அடிக்கடி பஞ்சங்கள் வரும். அந்த காலத்தில் பெரிய புண்ணியம் என்னென்னா ஒரு கஞ்சி தொட்டி ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு சாப்பாடு போடுறதோட கஞ்சி கரைச்சி விட்டால் ஒருத்தர் சாப்பிட்ற சாப்பாடு 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ அங்கே ராயபுரத்தில் ஒரு பெரிய கஞ்சி தொட்டி, முனேகர் சவுல்ட்ரின்னு மானியக்காரர் சவுல்ட்ரின்னு இருக்கும். அது முனேகர்னு வெள்ளைக்காரன் சொல்லியிருப்பான். அங்கே கஞ்சி தொட்டி வைப்பாங்க. அங்கே தான் உடம்பு சரியில்லாத வருவாங்க. அங்கே ஓல்டேஜ் ஹோமும் இருந்துச்சு. அதை ஒட்டியே மெல்ல ஹாஸ்பிட்டல் ஆரம்பிங்க. பக்கத்தில் ஒரு அம்யூனிஷன் ஃபேக்ட்ரி, பாம்ஸ் யூஸ் பண்ணாத ஃபேக்ட்ரி. அங்கே நேட்டிவ் இன்ஃபர்மரின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. லோக்கல் ஆள் தட் இஸ் வெள்ளைக்காரங்க இல்லாதவங்க மருத்துவ இது பண்ணிக்கலாம். அது மெல்ல ராயபுரம் மெடிக்கல் ஸ்கூலாக மாறுது. ராயபுரம் மெடிக்கல் ஸ்கூலான அதில் படிக்கிறதா டிஎஸ்எஸ் ராஜன் படிக்கிறாரு. டிஎஸ்எஸ் ராஜன் காந்தி மகாத்மா வாரத்துக்கு முன்னாலே அவரோட லண்டனில் தொடர்பானவர். அவர் ஸ்ரீரங்கத்தை ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் ஜாதியிலேருந்து அவரை தள்ளி வச்சிடறாங்க. அந்த டெட் பாடியெலாம் அவர் டிசெக்ட் பண்ணனால ஜாதியில் தள்ளி வச்சிடறாங்க ஐயங்கார் குடும்பத்தில்.
டிஎஸ்எஸ் ராஜன். பின்னால் அவர் எவ்வளோ பெரிய தலைவர் ஆகிறாருன்னா வேதாரண்யம் சால்ட் மார்ச் இவர் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ராயபுரம் மெடிக்கல் ஸ்கூலில் படிச்சுட்டு ராஜாஜி 1937 ஒரு கேபினெட் ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணுறாங்க வெள்ளைக்காரங்க. அதில் இவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கார். அப்போ இந்த நேட்டிவ் இன்ஃபர்மரியை ராயபுரம் மெடிக்கல் ஸ்கூலை அப்கிரேட் பண்ணி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்னு கொண்டு வர்றார். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட சரித்திரம் அந்த ராயபுரத்தோட ரொம்ப லிங்க்டு. ஸோ ரொம்ப நாளைக்கு அது வந்து கஞ்சி தொட்டி. இன்றைக்கும் இந்த ரிக்ஷாக்காரன் ஆட்டோக்காரனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கஞ்சி தொட்டி ஹாஸ்பிட்டல் சொன்னால் தான் குடிமை விடுவோம். 1857 அந்த சிப்பாய் மியூட்டினி நடக்குது. சிப்பாய் மியூட்டினி நடக்கிறப்போ சோல்ஜர்ஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியல, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியல, வெள்ளைக்காரன் ஃபீல் பண்ணி தான் ட்ரெயினை போடுறாங்க. ஸோ மெட்ராஸ்குள்ள ஒரு ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணணும்னா கோட்டைக்குள்ள ஓப்பன் பண்ண முடியல, பிளாக் டவுனுக்குள்ள ஓப்பன் பண்ண இடம் இல்லை. ஒரு 150-200 வருஷம் 150 வருஷம் கழிச்சு இவன் மண்ணடியில் ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கு மெட்ரோ வந்தனால. இல்லாட்டி அங்கே ட்ரெயினுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே ட்ரெயின் எங்கே போடலாம்னா தே தாட் ராயபுரம் வாஸ் த பெஸ்ட். 1856 ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண அழகான இண்டோ சார்சனிக் பில்டிங். இங்கேருந்து தான் மற்ற 3வது ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவில். விக்டோரியாவோட மகன் எட்வர்ட் வரார் இந்தியாவுக்கு. ஸோ ட்ரெயின் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு 2 ரயில்வே இன்ஜின் வந்து டெல்லியில் லண்டன்லேருந்து வருது. இளவரசர் வர அன்னைக்கு ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது. தென்னகத்தில் இருக்க முக்கியமான அரசர்கள் டிராவன்கோர், கொச்சின், புதுக்கோட்டை ஜமீன்தார்கள், ராம்நாட் ஜமீன்தார், உடையார்பாளையம் ஜமீன்தார் எல்லாரும் நிற்கிறாங்க. அங்கே ஒரு கோடு போட்டு இந்த ஜமீன்தார்கள்லாம் இங்கே தான் நிற்கணும், அங்கே தான் இளவரசரோட கம்பார்ட்மெண்ட் வந்து நிற்க போகுது அப்படின்னு எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ இந்த இன்ஜின் டிரைவர் வேணும்ட்டு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியாது, இன்னொரு 50 அடி 60 அடி தள்ளி கொண்டு போய் இன்ஜின் நிறுத்துறாரு. ஸோ இந்த ராஜாக்கள்லாம் ஓடி போய் இளவரசர் இறங்கிறதுக்காக காத்திருக்காங்க. அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருது யாருக்கு பவர் ஜாஸ்தி யாருக்கு பவர் இல்லைன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருது. இளவரசருக்காக 5 ராஜாக்கள் ஓடி போய் நிற்கிறாங்க. பார்சிஸ் வந்து நிறைய பண்ணாங்க, பில்டிங்ஸ் பண்ணாங்க, ப்ரைவேட்லேயும் பண்ணாங்க. முக்கியமாக மேரி கிளப்வாலான்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து பாம்பேலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனாங்க. ஸோ அவங்க மாமனார் தான் இந்த ஃபயர் டெம்பிள் கட்டினது, பார்சி ஃபயர் டெம்பிள். அவங்க வந்து மெட்ராஸில் 100க்கும் மேலே சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். ஷி வாஸ் கால்ட் த டார்லிங் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. ஏன்னா எங்கே ஏஷியாவில் சண்டையில் வேர்ல்டு வார் 2 சண்டை போட்டாலும் பேஷண்ட் இங்கே வந்தால் பார்த்துக்குவாங்க. ஸோ பார்சிஸ் வந்து மெட்ராஸில் ஃபஸ்ட்டு செட்டில் ஆன இடம் ராயபுரம். அந்த ஃபயர் டெம்பிள் இன்றைக்கி ஆக்டிவாக இருக்குது. வேர்ல்டு வார் 2 டைமில் கடலோரமான ஏரியாக்களில் ஜப்பான்காரன் வரப்போகிறான்னப்போ கூட அந்த ஃபயர் அவங்க ஆஃப் பண்ணலை. எல்லாரும் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் இருந்து அந்த ஃபயரை மட்டும் டெய்லி பாதுகாத்துக்கிட்டு. இன்றைக்கும் ராயபுரம் கான்ஸ்டிடியூவன்சி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாலிடிக்ஸ் வந்து ராயபுரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கே இருந்த பாலிடிக்ஸ் மெட்ராஸ் ஆட்கள் ரொம்ப இது பண்ணு. மெட்ராஸில் இந்தியாவின் முதல் மேடே கொண்டாடிய சிங்காரவேலு வந்து ராயபுரத்துலேருந்து வந்தவர். ஒரு மீனவர் கம்யூனிட்டிலேருந்து வந்து ஒரு லா படித்து காந்தி சொன்னதுக்காக லா கோட்டை எடுத்து போட்டுட்டு May 1, 1921 2 இடத்துல மேடே கொண்டாடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்தியா ஃபுல்லாகவே மேடே வருது. இன்னொரு முக்கியமான பாலிட்டிஷியன் வந்து பிட்டி தியாகராயா. டி நகர் இஸ் நேம்ட் ஆஃப்டர். இது 2 பேரும் அங்கேருந்து வந்தாலும் 2 பேரும் ஆப்போசிட் இருக்காங்க. தியாகராயா வெளியில் வர விடாமல் அவர் கர்வெல்லாம் பண்ணுறாங்க, காங்கிரஸ்காரங்க கர்வ் பண்ணுறாங்க. சிங்காரவேலு தான் கடைசியாக டிஎஸ்எஸ் ராஜோட நடந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வெள்ளைக்காரனுக்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு ரொம்ப லாயலாக 1911 அவ்வளவு ஒரு கொண்டாடிய நாடு தமிழ்நாடு மெட்ராஸ். அவங்க வந்து 1920 10 வருஷத்துக்குள்ளே காந்தி சொல்ல கேட்டு வெள்ளைக்காரனுக்கு அகேன்ஸ்டாக அவ்வளோ பிரமாதமாக அது அப்போஸ் த பிரின்ஸ். ராயபுரம் ரொம்ப முக்கியமானவனு காந்தி ஒரு வாட்டி வர்றார். கண்ணப்பர் வாசக சாலைன்னு ஒன்று இருக்கு, ஒரு லைப்ரரி. காந்தி வந்து அந்த 2nd டைம் 3rd டைம் வரப்பெல்லாம் இந்த கூட்டங்கள் வந்து அவர் எங்கேயும் போட விடாது. இப்போ காந்திக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபங்க்ஷன், கீழேருந்து போக முடியாமல் படியை ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டுறாங்க. ஸோ நான் ஒரு சேரில் 4 கயிறை கட்டி மேலே தூக்குறாங்க. காந்தி இஸ் சேர் லிஃப்டட் டு த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். திரும்பி வரப்போ தான் நடந்து வர்றாரு. ஸோ காந்திக்கு வந்து இந்த கூட்டங்கள் பெருசாக சேர ஆரம்பித்தது மெட்ராஸில் ராயபுரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ராயபுரம் வந்து பல மதங்கள் வந்து சேர்ந்த இடம். அதில் குன்னங்குடி மஸ்தான்னு ஒருத்தர் தொண்டியிலேருந்து வந்தார். தொண்டிங்கிறது ஒரு இது பக்கத்தில் ஒரு ஸ்மால் போர்ட், ராம்நாட்டில் சிவகங்கையில் ஒரு போர்ட். அவர் வந்து தமிழில் செந்தமிழில் அல்லாஹ் பற்றி பாட்டு எழுதுவார். ஆனால் அதிசயமாக ஒவ்வொரு பாட்டிலையும் எனக்கு காப்பாற்ற அகஸ்தியனே அகஸ்தியனேன்னு ஒரு வார்த்தை வரும். யாருக்கும் தெரியாது. அவர் நிறைய இடம் வச்சுருந்ததாகவும் அப்புறமா இப்போ குறுகி அப்படியே ஒரு ஸ்லம் மாதிரி ஆயிடுச்சு. அவர் 1057 பாட்டு பாடினார். ஸோ ஒரு பெரிய ஃபாலோயிங் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வாரம் இவரை போய் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜிலேருந்தும் பிளாக் டவுன்லேருந்து போய் பார்த்துட்டு பக்தர்கள் கூட்டம் அலமோதுன்னு எல்லாரும் நடத்துகிறாங்க. ஸோ அவரோட பரியல் பிளேஸ் இன்னமும் ராயபுரத்தில் இருக்குது, பிஹைண்ட் ராபின்சன் பார்க் பின்னால் இருக்குது. ராயபுரம் வந்து எப்படி முக்கியம்னா, ராயபுரம் வந்து பிளாக் டவுனை விட்டு மெட்ராஸ் வளரப்போகுது அப்படின்னு முதல் எடுத்துக்காட்டு ராயபுரம் தான். இன்றைக்கும் மெட்ராஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ராயபுரத்தோட கிராஸ் செக்ஷன் மாதிரி தான் இருக்கும். எல்லா மதங்களும், எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸு. ராயபுரத்தில் நடந்த முக்கியமான ஹெல்த் கேர், சர்ச்சஸ்ஸு, படிப்பு, விமென் அப்லிஃப்ட்மெண்ட் எல்லாமே மெட்ராஸ் இன்னைக்கு எதுக்கெல்லாம் உலகத்தில் பேர் போயிருக்கோ எல்லாமே ராயபுரத்தில் இருக்குது.
20th செஞ்சுரியில் உருவாக்கப்பட்ட காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் வெறும் மார்க்கெட் இல்லை, ராயபுரத்தோட கடல் சார்ந்த வணிகத்துக்கான ஒரு லிவிங் ப்ரூஃப். இங்கே இருக்க ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ் கோஆப்ரேட்டிவ்ஸாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆன்டி மெக்கனைசேஷன் மூவ்மெண்ட், அதாவது மெஷின்ஸ் யூஸ் பண்ணி ஃபிஷிங் பண்ணுறதுக்கு எதிரான தீர்மானங்களை உருவாக்குனதில் ராயபுரம் மீனவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. முதல் ரயில்வே லைனில் ஆரம்பித்து தமிழ்நாட்டோட அரசியல் வரைக்கும் சென்னையோட ஏன் தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரியிலையும் கூட ராயபுரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஸோ ராயபுரம் அப்படியே ஒரு ஊதுனா மெட்ராஸ், இன்னைக்கு பெருசாக அது வளர்ந்தா மெட்ராஸ். அதனால் ராயபுரம் இஸ் அ ஸ்மால் மைக்ராசம் ஆஃப் மெட்ராஸ். அந்த முக்கியத்துவம் அது பெருகிது.